நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை தேவனுடைய கரத்திலிருந்து பெற்று இந்த ஓய்வு நாளை தேவ சமூகத்திலே தேவனுடைய வார்த்தையோடு, தேவனுடைய பிரசங்கத்தோடு, தேவனுடைய துதி பலிகளோடு, நன்றி பலிகளோடு, ஸ்தோத்திர பலிகளோடு தேவனுக்கு பிரியமானதை தேவ சமூகத்திலிருந்து தொடர்ந்து செய்து தேவனை சந்தோஷப்படுத்தும்படியாய் இந்த நாளை தந்த தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி சங்கீதம் 27 அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது. சாம் சாப்டர் 27 verse 1. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? ஸோ கர்த்தரே நமக்கு வெளிச்சமும் அவரே நமக்கு இரட்சிப்புமாய் இருப்பாரானால் நாம் யாருக்கும் பயப்பட மாட்டோம். அதே போல் கர்த்தரே நமக்கு ஜீவனின் பலன். ஸோ ஒரு இன்னர் மேன் ஸ்ட்ரென்த்தே அவர் லார்ட்ஸ் வேர்ட்ஸ், அவர் ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங். ஸோ தீஸ் ஆர் ஆல் த இன்னர் மேன் ஸ்ட்ரென்த் making us to do everything in the bold manner. We will not fear for anything, anyone, or we will not get afraid for any kind of situations, because our Lord himself is a real boldness, strength in our inner man and outer man. So to move forward and do all the things positively to get success upon success and exalt our Lord's name in the highest and thank to God in the all the times in the everywhere in the world. ஸோ கர்த்தரை நமக்கு ஜீவனின் பலனாக இருக்கிறபடினாலே, அவரே நமக்கு வெளிச்சமும் இரட்சிப்புமாய் இருக்கிறபடினாலே நாம் யாருக்கும் பயப்படவோ யாருக்கும் அஞ்சவும் மாட்டோம். ஸோ டு ஹூம் ஐ ஃபியர் எக்ஸப்ட் லார்ட் என்று இங்கு தாவீது தான் சொல்லுகிறார். கர்த்தரை தவிர யாருக்கு அஞ்சுவேன், யாருக்கு பயப்படுவேன்? நான் பயப்படுவேனானால், நான் அஞ்சுவேனானால் அது என்னை உண்டாக்கின ஜீவனுள்ள தேவன், சிருஷ்டிகர், நாம் திரியேக தேவனை மாத்திரம்தான் நான் பயப்படுவேன், அஞ்சுவேன். மற்ற எந்த மனுஷனுக்கு நான் பயப்படவோ அஞ்சுவதோ இல்லை என்பதை தாவீது தன்னுடைய சங்கீதத்திலே அழகாய் சொல்லுகிறார். ஸோ டு ஹூம் ஐ ஃபியர் எக்ஸப்ட் லார்ட், தட்ஸ் வாட் த டாபிக் ஆஃப் த டுடேஸ் மெசேஜ். ஸோ யாருக்கெல்லாம் கர்த்தர் யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன், யாருக்கும் அஞ்ச மாட்டேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்ல முடியும்னு பார்ப்போமானால், நம்பர் 1, டு ஹூம் அவர் லார்ட் மேட் அவர் எனிமீஸ் டு எனிமீஸ் தெம்செல்ஸ் கெட் ஸ்டம்பிள்ட் அண்ட் ஃபாலன் டவுன். ஸோ எந்த சத்துருக்கள், யாருடைய சத்துருக்களே தானாகவே விழுந்து இடறி போகும்படியாய் கர்த்தர் செயல்பட்டு சத்துருக்களை அவர்கள் செய்த தீவினைக்கு ஏற்ற நீதியான நியாய தீர்ப்பை, அவர்கள் செய்த விதைக்கேற்ற விதையை அறுக்கும்படியாய், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஸோ சத்துருக்கள் தானாகவே இடறி விழும்படியாய் கர்த்தர் செயல்படுகிறார். ஸோ யாருடைய வாழ்க்கையிலே சத்துருக்களை அவர்கள் செய்த விதைக்கேற்ற அறுவடை காணும்படியாய் கர்த்தர் இடற செய்கிறாரோ அவர்கள் சொல்லுவார்கள் தைரியமாய், நான் யாருக்கு பயப்படுவேன், யாருக்கு அஞ்சுவேன்? பிகாஸ் அவர் லார்ட் இஸ் வித் மீ அண்ட் மை செல்ஃப் இஸ் வித் மை லார்ட் ஆல்வேஸ். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபியர் அண்ட் கெட் அஃப்ரைட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் மென் இன் த வேர்ல்ட் என்று தைரியமாய் சொல்ல முடியும். அப்போது சத்துருக்களை கர்த்தரே பார்த்து கொள்கிறார். ஆகவே சத்துருக்களை இடறி போக செய்கிற தேவன், செயல்படுகிற தேவனாய் அவர் சத்துருக்களுக்கு மேலாக நமக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி நம் தலையை சத்துருக்கள் முன்பதாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகித்து நம் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யத்தக்கதான அபிஷேகத்தை நம்மேல் ஊற்றிக்கொண்டு அவரே மேய்ப்பராக இருக்கிறபடினாலே கர்த்தர் சத்துருக்களை இடறி போக செய்கிறார். ஸோ அவர்கள் வாழ்க்கையில் சொல்லுவார்கள், நான் யாருக்கு பயப்படுவேன், யாருக்கு அஞ்சுவேன் என்று சொல்வார்கள். நம்பர் 2, யார் அந்த மாதிரி தாவீதை போல நான் யாருக்கு பயப்படுவேன், யாருக்கு அஞ்சுவேன் என்று சொல்ல முடியும் என்று பார்ப்போமானால், கர்த்தரின் பிரசன்னத்தையே நாடுகிறவர்கள். The one who always seeking the Lord's presence. Wherever we are roaming or going and coming, doesn't matter for the Lord, but we should be stay in the God's presence. It means Lord is with us and we are with our Lord. We can say a very bold manner, my Lord is with me, myself is with my Lord in his presence. ஸோ அவருடைய சமூகத்தையே நித்தமும் நாடுகிறவர்கள் தைரியமாய் சொல்ல முடியும், நான் யாருக்கு பயப்படுவேன், யாருக்கு அஞ்சுவேன் என்று. நம்பர் 3, கர்த்தரை துதித்து பாடுகிறவர்கள், எப்போதும் கர்த்தரை துதித்து போற்றி புகழ்ந்து உன்னதத்தில் உயர்த்துகிறவர்களாய்
தேவன் செய்த சின்ன காரியமோ பெரிய காரியமோ கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் நன்றி உள்ள இருதயத்தோடு அவரை சோத்திரித்து புகழ்ந்து போற்றி பாடி அவரை எப்பொழுதும் அவருக்கு உண்மையுள்ளவர்களாய் அவரை எப்பொழுதும் அவரை மகிமையிலே உன்னதத்திலே அவரை உயர்த்துகிறவர்கள், ஆராதிக்கிறவர்கள், நன்றி செலுத்துகிறவர்கள், ஸ்தோத்திர பலியாகிய அந்த ஸ்தோத்திர பலிகளை எப்பொழுதும் ஏறெடுக்கிறவர்களால் தைரியமாக சொல்ல முடியும், நான் யாருக்கு பயப்படுவேன், நான் யாருக்கு அஞ்சுவேன் என்று. நம்பர் 4, யாரால் கர்த்தருக்கு நான் யாருக்கு பயப்படுவேன், யாருக்கு அஞ்சுவேன் என்று சொல்ல முடியும் என்று பார்ப்போமானால், சத்துருக்களுக்கு மேலாக தலை உயர்த்தப்படுகிறவர்கள். ஸோ சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தி ஆயுதப்படுத்துவார், ஆனால் சத்துருக்களுக்கும் மேலாக. ஸோ above our enemies, our Lord will uplifting our head, because his higher plan is he wants to make our position to be stand in higher royal position. So that's what his predestined original master plan. ஸோ அவருடைய மாஸ்டர் பிளான் படி நம்மை கொண்டு போய் நிறுத்தணும், நம் பிள்ளைகளை கொண்டு போய் உயர்ந்த ஸ்தானத்தில் நிறுத்தணுன்றதான் கர்த்தருடைய திட்டம். அந்த திட்டத்துக்கு விரோதமாய் சத்துருக்கள் என்ன செய்தாலும் சத்துருக்களுக்கு மேலாக செயல்படுகிற ஒரு தேவன் உண்டு, யூதகோத்திர சிங்கம். அவர் நமக்காக யாவையும் செய்து கொண்டிருக்கிறார், செய்து முடிக்க போகிறார். ஸோ அவர் லிஃப்ட் அவர் டிசெண்டன்ஸ் அவர் ஹெட் அண்ட் அவர் டிசெண்டன்ஸ் ஹெட் will be uplifted above all our enemies in the world. ஸோ எத்தனை சத்துருக்கள் இருந்தாலும் அதை பற்றி நாம் கவலை கொள்ள வேண்டாம், பயப்பட வேண்டாம், அஞ்ச வேண்டாம். ஆனால் சத்துருக்களுக்கு மேலாக நம்முடைய பிள்ளைகளுடைய தலையை கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருப்பார். ஸோ அவர்களால் சொல்ல முடியும், யாருக்கு பயப்படுவோம், யாருக்கு அஞ்சுவோம், ஏன்னா கர்த்தரே எங்களுக்காக செயல்படுகிறார் அப்படின்னு ஒரு கட்ஸோடு சொல்ல முடியும். நம்பர் 5, இங்கு பார்க்கிறோம், ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பவர்கள், கர்த்தருடைய நன்மையை பெறுபவர்கள், கர்த்தருடைய நன்மையை பெற்று அனுபவிக்கிறவர்களால், ஜீவனுள்ளோர் தேசத்தில், மரித்த தேசத்தில் அல்ல, ஜீவனுள்ளோர் தேசத்தில் ஜீவனோடு இருக்கிறவர்கள் கர்த்தருடைய நன்மையை பெற்றுக்கொண்டே அனுபவித்து கொண்டே இருப்பார்கள். அதனால்தான் சங்கீதக்காரராகிய தாவீது சொல்லுகிறார் சங்கீதம் 23, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். ஸோ கர்த்தருடைய நன்மைகளை தொடர்ந்து பெற்று அனுபவித்து கொண்டே இருக்கிறவர்கள் ஜீவனுள்ளோர் தேசத்தில் தைரியமாக சொல்லுவார்கள், நாங்கள் யாருக்கு பயப்படுவோம், யாருக்கு அஞ்சுவோம், பிகாஸ் our Lord is always the great helper and support, and he alone is doing everything for us to exalt us above all our enemies என்று சொல்லி கட்ஸோடு சொல்ல முடியும். ஸோ யாருக்கும் பயப்படவோ அஞ்சவோ தேவையில்லை, பிகாஸ் நாம் பயப்பட வேண்டும் என்றால் ஜீவனுள்ள தேவன், நம்முடைய திரியேக தேவனுக்கு நாம் பயந்து நடக்கிறோம். ஆகவே தொடர்ந்து அவர் சொன்ன ஃபுட் ஸ்டெப்ஸில் நாம் நடக்க நாம் யாருக்கும் பயப்பட மாட்டோம், யாருக்கும் அஞ்ச மாட்டோம். தொடர்ந்து நாம் முன்னேறி செல்வோம், வளருவோம், செழிப்போம், உயர்வோம், கனம் பண்ணப்படுவோம். கர்த்தருடைய நாமத்தை உன்னதத்தில் உயர்த்தி எல்லாவற்றுக்கும் மேலாக சகல ஆசீர்வாதத்துக்கும் உயர்வுக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் மேன்மைக்கும் ஊற்றுக்காரனாகிய இயேசு கிறிஸ்துவையே நாம் உயர்த்தி கொடுத்தான் இருப்போம். ஸோ இது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். ஸோ தேவனுடைய நாமம் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை இம்மட்டும் நடத்தி வருகிற சர்வ வல்லமையுள்ள தேவனே உயர்ந்திருப்பாராக. கர்த்தர் தாமே கேட்ட வார்த்தையின்படியாக நம்மை ஆசீர்வதித்து இன்னும் நம் விசுவாசத்தின் அளவை வர்த்திக்க பண்ணுவார் என்பதிலே கொஞ்சம் கூட ஐயமில்லை. God bless you all. Amen.